கிஸ், முத்தம். முத்தம்னே வந்து இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் முத்தம் அப்படின்ற தமிழ் டைட்டிலோட கிஸ் அப்படின்ற ஆங்கில டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தினுடைய டீசர் மட்டும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கல. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறையா இதில் வந்துருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு நடன இயக்குனர் இருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. கவின் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் தான். சதீஷ் அவர்களுடைய டைரக்ஷனா, ரைட்டிங்கா இந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கவின் அவர்கள் அவர் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்துட்டு அவருக்குன்னு ஒரு பொட்டன்ஷியலாக சில விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வியூவில் தான் இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். கவின் அவர்கள் ஒரு சில இடங்களில் நம்ம லிஃப்ட் படத்துலேருந்து தொடர்ந்து அவர் நடித்து வந்த எல்லா படங்களையும் பர்டிகுலராக படத்தில் ஒரு 10 நிமிடங்களோ 15 நிமிடங்களோ விஜய் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டாரு. அந்த சாயல் வந்து எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவருடைய சாயல் வந்து பெருசாக வந்துட்டு அங்கங்கே வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்த நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருக்கிட்டையும். இப்போ விஜய் அவர்களுடைய சாயலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்து இவருடைய செட் ஆஃப் வைஸில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் இருக்குது. ஆனால் ஏன் வந்து விஜய் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை வந்து அவர் மாற்றிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு பாணியை கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு விமர்சனமோ கருத்தோ. அதை எப்படி வேணாலும் கவின் அவர்கள் தான் வந்து சொல்லலாம். நடன இயக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீல் குட் ட்ராமா வந்து எடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு டீசெண்டான ஒரு ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரைட்டிங் தேவையோ அதை வந்துட்டு எந்த இடத்துலையும் பிசுறு தட்டாமல் கதையும் நேர்த்தியாக சொல்கிற அளவில், அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சிரிக்க வைக்கிற மாதிரியான காட்சிகள். இந்த மாதிரியான படங்களில் ஹியூமர் சென்ஸை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு ட்ராமான்னு கூட அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மோடில் படத்தை கொண்டு போய் ஒரு ஃபீல் குட்டாக வந்து முடியக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே டைப்பில் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படத்தை செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலியூர்ஸாக நிறைய இடங்களில் வந்து சிரிக்கிற மாதிரியான ஹியூமர்ஸை வந்து இயக்குனர் சதீஷ் அவர்கள் வந்து அங்கங்கே அப்படி அப்படியே தெளிச்சு விட்டுருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. இடையில அவர் வந்து திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்றனால அவருடைய ஆன் ஸ்க்ரீனில் அவர் எப்படி இருக்காருன்னு உன்னாலே பார்த்துருக்கோம். ஒரு சில படங்களில் வந்து அங்கங்கே வந்துட்டு நடிச்சுட்டு போயிருக்காரு, அதில் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அச்சம் என்பது மனமேடா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. இப்போ பீஸ்ட்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த பீஸ்ட்ல வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஒரிஜினல் கேரக்டரோ ஒரு ஆஃப் ஸ்க்ரீன்ல அவர் எப்படி இருப்பாரோ அதை தான் ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து நெல்சன் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. அது வந்து பயங்கர ஜாலியாக ஜோவியலா அவர் பேசுகிற ஸ்லாங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வாட்டுக்கு வந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து கிளைமேக்ஸோட கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்ற அப்ப நீ தடுத்து நிறுத்துங்க, நானும் வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டா ஸ்க்ரோல்ல வந்துட்டு. டிடிவி கணேஷ் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் வந்து ஓகே அப்படின்னு ஒரு கன்வின்சிங்கான ஒரு கேரக்டரோட இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஒரு பெரிய கொய்யா நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு பெட்டர்மெண்டான போர்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா டெவலப்மெண்டாவே பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸோட ஆர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளா வந்துட்டு கவின் அவர்களுடைய கூட இருக்க ஃப்ரெண்டு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸோட ஸ்கிரீனை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா கதை வந்து அந்த கதாநாயகி அப்படின்ற ஒரு டிராவல்லே போனதுனால இவருடைய கேரக்டர் வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஓகே அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் கவுண்டர் டைலாக் மட்டும் போட்டு போற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஆயிடுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கவனம் செலுத்தி அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதியிருந்தா இன்னும் படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஏன்னா கவின் கேரக்டர், அந்த விஜய் கேரக்டர், அப்புறம் டிடிவி கணேஷ் கேரக்டர், இதோட போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இல்ல சொதப்பல் இல்ல படம் நல்லா தான் போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடிய ஒரு போர்ஷனா இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பாவை வச்சு ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் மெலோ டிராமாவா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்துட்டு எழுதியிருந்திருக்கலாம். இது படம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு சாயலோட கதாபாத்திரங்களோட வந்து படம் முழுக்க உலா வந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா அதை தாண்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள வந்து படம் வந்து எப்பவுமே நகரணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சாயலோட படம் தென்பட்டாலேவும் இங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு குறுகலான ஒரு படமா மாறிடுமோ அப்படின்ற எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ஒரு மதத்தின் மீதோ அல்லது இந்த மதம் சார்ந்தப்பட்ட படமோ அப்படின்ற வகையில வந்து கண்ணு ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனா எனக்கு பர்சனலி பார்க்கும்போது அப்படி தோணலை. ஆனா என் கூட படம் பார்த்தவங்க படம் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவோட சொன்னாங்க. யாருக்குள்ள என்ன மனசுல இருக்கோ அதான எல்லாத்துக்கும் வெளியில வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த கிஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் காமெடி மெலோ டிராமாவா இந்த படம் இருக்கும். கவின் அவர்கள் தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸா கண்டென்ட் அதோட சேர்த்து ஃபீல் குட்டாகவும் இருக்கணும், அதே டயத்தில் கமர்ஷியலாகவும் இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டே வராரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.